சாக்லேட் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்படி தாங்க சின்ன வயசில் ஏமாற்றி ஊட்டி விடுவாங்க. ராகி முத்தையில் ராகி களி எப்படி ஜிக்லி ஜிக்லியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது பண்ணுறதுக்கு கஷ்டம்னே நிறையா பேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸில் பண்ணிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க. நான் வீட்டிலே அரைச்ச மாவுங்காட்டி நான் 1.25 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி தேவைப்படும். கொஞ்சமாக உப்பும் ஒரு சின்ன டீஸ்பூன் வந்துட்டு நெய்யும் போட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் அளந்து வச்ச மாவுலேருந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது மீதி இருக்கிற மாவையும் அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சப்பாத்தி கட்டை இல்லைன்னா உட்டனில் ஏதோ ஒன்று ஸ்பூன் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எல்லா பக்கம் படணும், அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் கிண்ட வேணாம். பாருங்கள், நான் ஒரே கையில் தான் பண்ணியிருக்கேன். இப்போவும் அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக அந்த கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த வெந்தால் போதும். ஏன்னா வந்துட்டு சில பேர்த்துக்கு இது நல்லா வேகலைன்னா வயிற்று வலி பிடிச்சிடும். ஸோ கவனமாக அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோஷனில் வந்துட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ், ஒரு 45 செகண்ட்ஸுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா கையில் இந்த மாதிரி ஒட்டாமல் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், இப்போ இது ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஒரு நெய் தடவின பிளேட்டில் வந்துட்டு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை லைட்டாக பிணைஞ்சு கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் கையில் நெய் தடவிக்கலாம், இல்லைன்னா தண்ணி கூட பண்ணிக்கலாம். நெய் தடவும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்துட்டு ஒரு 40 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சிங்கனாலே இந்த மாதிரி நல்லா சாஃப்டான உங்களுக்கு இந்த பால் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா ஷேப் கிடச்சிரும். அப்படி நீங்கள் விரலை வச்சு அமுத்தி பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகுங்க. நீங்கள் பாருங்கள், அதை அப்படியே தூக்கி நீங்கள் அந்த பிளேட்டில் போடும்போது அப்படியே பால் மாதிரி இருக்குங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்குனே ஒரு தனி அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த சாரை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முத்தையை பிச்சு அந்த குழம்புல டிப் பண்ணி, அடடா சூப்பர்! கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.